குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50. இந்த நிஃப்டி 50 நாளைக்கு எப்படி இன்ட்ராடே ட்ரேட் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி Q1 ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டு பார்க்க போனால் நல்லா தான் இருக்குது. இப்போது அமெரிக்கன் மார்க்கெட் அந்த ஏடிஆரில் வந்து 1% கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏடிஆரில் 1% ப்ளஸுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏடிஆரோட கரெக்டான ப்ரைஸ் என்ன நமக்கு தெரிய வரும். ஒரு வேளை அது ரிப்போர்ட் பிரகாரம் சூப்பராக இருந்தது. ரிப்போர்ட் பிரகாரம் சூப்பராக தான் இருக்குது உண்மையாலுமே இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட்டு. பட் யூஎஸ் மார்க்கெட்டில் அது எப்படி அந்த இந்த பங்கை வந்து செய்ய போகிறாங்கன்னு தெரில. இல்லை மேலே கொண்டு போயிட்டா சந்தோஷம், இல்லை கீழே கொண்டு வந்துட்டானுங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் நம்ம எக்ஸ்பைரி டே வந்து ரணகலமாக இருக்கும். சரி, நம்ம நாளைக்கு நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குது, எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இந்த இதுவில் பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் ஆமாம், ஒரு 159 பாயிண்ட் ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நல்லா கணிசமான அளவு ஏறி தான் இருக்குது. அந்த லாஸ்ட்டு லோயர் வந்து 921 என்னமோ வந்தான் லோயஸ்ட்டு பாயிண்ட்டு. அதிலிருந்து இன்றைக்கி 25,209 வரையும் போயிருக்காங்க. பரவாயில்ல, அப்படியே மைல்டாக மேலே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த ரிசல்ட் வேறு இப்போ இம்பேக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி ஒரு 100-150 பாயிண்டெல்லாம் கேப் அப் ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,350. அதுவே கேப் அப்பில் ஆயிடுச்சுன்னா, அதுவே ஒரு 150 பாயிண்ட்னா அதுவே கரெக்டாக அந்த கேப் அப்போ தாண்டி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு தாண்டி தான். இல்லை ஒரு 100 பாயிண்ட்டு கேப் அப் ஆச்சுன்னா அதுதான் மெயின் ரெசிஸ்டண்ட்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 25,342. அதுக்கு மேலே ஆகி அவன் மேலே மூமெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா செகண்ட் ரெசிஸ்டண்ட் வந்து 25,548. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் ஏரியா. இங்கே போய் அவன் தொட்டானா கண்டிப்பாக செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இன்றைக்கி யூஎஸ் ஏடிஆரில் நாளைக்கு ட்ரேடிங் முடிகிற டைமில் இன்ஃபோசிஸ் பேடாக ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தால் ஒரு 100 பாயிண்ட்டுக்கெல்லாம் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட் டவுனில் ஆகுதுன்னு வச்சுங்க. அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,063. அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் அவன் கட் பண்ணி கீழே போய்கிட்டே இருந்தானா 25,921 நம்மளோட இந்த வீக் வந்த லோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வீக்கோ போன வீக்கோ வந்த லோ 24,921. அவன் அதையும் கட் பண்ணானா வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் வந்து 24,779. இதுதான் இருக்கிறதுலையே வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். இவ்வளோ தொலைவுலாம் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் Q1 ரிப்போர்ட்டை பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒருத்தன் ரிசல்ட்டு கொடுக்க முடியும்? ஐடியில் ஏற்கனவே ஐடி வந்து தகிதத்துவம் போடிக்கிட்டுருக்கு. இதில் இவன் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்கான். நம்ம எதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அது மார்க்கெட்டுக்கு பிடிக்கவே மாட்டுது. அதை பிடிச்சி சாவடி அடிக்கிறாங்க. ஐசிசி பேங்க் நல்லா தான் கொடுத்துருந்தான், அது நல்லபடியாக தான் இருந்தது. HDFC நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருந்தான் கிடையாது. ஆனால் மார்க்கெட் வந்து அதை தூக்கின்னு போய் வச்சுருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவன் மேலே தானே போயிருக்கான். அந்த மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு நல்லா இருக்குது. நம்ம எல்லாம் அதை நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
அங்கே நாளைக்கு இன்றைக்கி நைட்டு ஏடிஆரில் அந்த ப்ரைஸ் என்ன லெவலில் அப்பில் போதோ டவுனில் போதோ அது யாருக்கு என்ன தெரியும்? அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ காலையில் நமக்கு நிலவரம் தெரிஞ்சிடும். இல்லைனா ட்ரேட் ஆகும்போது நைட்டெல்லாம் அந்த ஏடிஆரை செக் பண்ணால் தெரியும். அவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் எங்கே முழிச்சிட்டு இருக்க போகிறோம்? அது யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கு பை டுடே டுமாரோ செல் அந்த ஸ்ட்ராட்டஜியில் அவங்க தான் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டில் ஏடிஆரில் இன்ஃபோசிஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு. நம்ம அந்த மாதிரிலாம் ஒன்றும் வாங்கியும் வைக்கல, ஒன்றும் பண்ணலை. அதனால் நமக்கு கூலாக இருக்கும். அவங்க தான் எண்ணெயில் விழுந்த பஜ்ஜி மாதிரி சுட 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 கொதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனசு தூக்கமே வராது. ஸோ இன்றைக்கான இந்த நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,068, செகண்ட் சப்போர்ட் வந்து 24,921. இந்த சப்போர்ட்டை உடைச்சா நிஃப்டி அதுக்கு மேலே கீழே தான் விழும். ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,779. அதே ரெசிஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 25,342, ரெண்டாவது வந்து 25,548. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இதை அவன் உடச்சி மேலே போவான்றது சந்தேகம்தான். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி பண்ணுதுன்னு. அவன் அதையும் உடச்சி போனான்னா இந்த லாஸ்ட் மந்தில் வந்து 25,716 அந்த லெவல் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இன்னமும் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அது நாளைக்கு எப்படி நடக்கும், எப்படி ப்ளே ஆகும்னு தான் தெரியாது. நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளே வாங்கி வச்சுப்போமே. 1,00,000 கணக்கில் வாங்கி வச்சு நாளைக்கே பெரிய பணக்காரனாக இல்லாமல் நமக்கு அது தெரியாது. அதனால் அங்கங்கே கூட போட்டு இந்த லெவல் தான் நம்ம சப்போர்ட்டு, இந்த லெவல் தான் ரெசிஸ்டண்ட்டுன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் தான் பண்ணுறோம். அந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஆனால் நேற்று நம்ம சென்செக்ஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை இன்றைக்கி போய் அவன் தொட்டவன்னையும் நாங்கள் கரெக்டாக ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்பலாம் ப்ராஃபிட் எடுக்கல, ஒரு 1,700 தான் எடுத்தேன். தொட்டான், அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தொட்டவனையும் அவன் கீழே இறங்கினான். எல்லாமே அந்த 13 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நடந்தது. நான் எக்ஸாக்டாக அது தொடும்போது ஒன்று பண்ணியிருந்தேன், அது எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லா டைமும் நடக்குமானா அது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் நம்ம இங்கே தெரியப்படுத்துகிறோம். ஸோ இந்த நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரியில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இந்த காணொலியில் நம்ம விவாதிச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு ஏடிஆரில் இன்ஃபோசிஸோட ட்ரேடிங்கை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது. நாளைக்கு காலையில் இது என்ன இம்பேக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணும் அப்படின்றது. ஓகே நேயர்களே, இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். அது இல்லாமல் இப்போது நான் இந்த சேனலை புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்து ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் நெருக்கடி. நான் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் கண்டினியூஸாக இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ இல்லை ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றியோ இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன் என்னால் போட முடியல, டைமே இல்லை. நான் இப்போ தான் வந்து பார்த்ததில் சரி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதுனால இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் என்னை பற்றி ஒரு நாள் என்னோடய டீட்டெயில், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன், அதெல்லாம் ஒரு நாள் நான் காணொலியில் போடுறேன். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.